Exercise 9.4 third sum. Find the general solution of the differential equation dy by dx plus y equal to 1. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வேரியபிள் செப்பரபிள் மெத்தடில் போட முடியுமான்னு பார்க்கலாம். அதாவது ஒய்யும் டிஒய்யும் ஒரு சைடும் எக்ஸு டிஎக்ஸு ஒரு சைடு எடுத்துகிட்டு வர முடியுதா அது வேரியபிள் செப்பரபிள் மெத்தட். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு ஒய்யை மட்டும் அந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போய் பார்ப்போம். ஸோ அப்போ என்ன ஆகும், டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், 1 மைனஸ் ஒய்ன்னு வரும். இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒய் டேர்ம் தான் இருக்குது, ஆனால் டிஒய் நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ அதனால் இந்த 1 மைனஸ் ஒய் மொத்தமாகவே என்ன பண்ணணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வரணும். இந்த டிஎக்ஸ் என்ன பண்ணணும், ரைட் ஹேண்ட் சைடுக்கு கொண்டு போகணும். அப்போ என்ன வரும், டிஒய் பை 1 மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு டிஎக்ஸ் அப்படின்னு வந்துடும். ஸோ இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணிடலாம். ஸோ அப்போ இன்டெக்ரல் dy by 1 minus y is equal to integral dx. இன்டெக்ரல் dy by 1 minus y நம்ம டேரெக்டாகவே இன்டெகிரேட் பண்ணலாம். இன்டெகிரேட் பண்ணால் வரும் log of 1 minus yன்னு வரும். பட் ஆனால் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா -1. ஸோ -1ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ நம்மளுக்கு எப்படி வரும்னா மைனஸ் log of 1 minus yன்னு வரும். ஸோ இப்படி வரும்போது மைனஸ் வரும்போது என்ன ஆகும்னா இந்த மைனஸ் என்ன ஆகும், பவரில் வரும். ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை கொஞ்சம் மாற்றிக்கலாம். அதாவது y -1ன்னு இருந்தால் தான் நம்மளுக்கு இந்த -1 வருது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், dy by y -1ன்னு மாற்றலாம். y -1ன்னு வந்ததுன்னா ஆகும், ஒரு மைனஸ் சைன் வெளியில் இருக்கும். ஓகேவா? ஸோ இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுங்கள், நீங்கள் இது y -1 பண்ணுங்கள். ஓகே, இன்டெகிரேட் பண்ணாலும் ஒரு மைனஸ் வெளில வருது. ஸோ நம்ம ஏன் முதலே மாற்றணும்னா, ஸோ முன்னாடியே மாற்றினா நம்மளுக்கு இந்த மைனஸ் அவாய்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த லாகை நம்ம இந்த சைடு எடுத்துகிட்டு வரும்போது e பவர் எக்ஸ்போனென்ஷியலில் மாறும். ஓகேங்களா? ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே இன்டெக்ரல் dy by y minus 1 is equal to integral dx. ஸோ இங்கே வெளியில் ஒரு மைனஸ், ஸோ ஒரு மைனஸை காமன் எடுத்தால் இந்த 1 minus y என்ன மாறிடும், y -1 மாறிடும். இப்போ இந்த மைனஸை நான் இங்கே வச்சுருக்க போகிறதில்ல, அது என்ன பண்ண போகிறேன், dxக்கு கொடுத்துட போகிறேன். ஆல்வேஸ் இந்த மாதிரி சம்மெல்லாம் வந்ததுன்னா, இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்ததுன்னா எப்போவுமே என்ன பண்ணுங்கள், இந்த மைனஸ் சைனை வந்து டிஎக்ஸ் கூட வச்சுருக்கிறது தான் நல்லது. ஓகே, எக்ஸ் டேர்ம் கூட இருக்கணும். ஸோ அப்போ இன்டெக்ரல் dy by y -1 is equal to மைனஸ் இன்டெக்ரல் dx. இப்போ நம்ம இன்டெகிரேட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இன்டெகிரேட் பண்ணும்போது இங்கே என்ன ஆகும், லாக்கு முன்னாடி y வராது. ஸோ வெறும் log of y -1 வரும். இங்கே என்ன வரும், -xன்னு வரும். அதுக்கப்புறம் ப்ளஸ் சி. ஸோ ஆல்வேஸ் சொன்ன மாதிரி என்ன பண்ணணும், டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனாக y இஸ் ஈக்குவல்ட்டுன்னு கொடுக்க ட்ரை பண்ணணும். முடிஞ்சதுன்னா கொடுக்கலாம். ஸோ இதுலேயும் ஈஸியாக நம்ம கொடுக்கலாம். ஏன்னா இந்த லாக் எந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் என்ன ஆகும், எக்ஸ்போனென்ஷியலாக மாறிடும். ஸோ அப்போ y -1 இஸ் ஈக்குவல் டு e பவர் -x ப்ளஸ் சி அப்படின்னு வரும். ஸோ இந்த e பவர் -x ப்ளஸ் சி எப்படி எழுதலாம், y -1 is equal to e power -x into e power cன்னு எழுதலாம். ஏன்னா e power c ஒரு கான்ஸ்டன்ட்றதுனால அதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம், y is equal to e power -x. இந்த e power cக்கு பதிலாக வேறு e power cன்றதும் கான்ஸ்டன்ட் தான். அதனால் e power cயை நம்ம என்ன பண்ணலாம், வேறு ஒரு கான்ஸ்டன்ட் எடுத்துக்கலாம். லைக் c1 எடுக்கலாம், இல்லை kன்னு எடுக்கலாம், இல்லை ஏதோ உங்களுடைய லெட்டர்ஸ் யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், கேன்னு எடுக்க போகிறேன். e power cயை கேன்னு எடுக்க. அப்போ என்ன வரும், எனக்கு இங்கே கேன்னு வரும். அதுக்கப்புறம் இந்த -1 நான் அந்த பக்கம் எடுத்துகிட்டு வரேன். ஸோ அதனால் +1 வரும். ஸோ இதை எப்படி எழுதலாம், y is equal to k ஃப்ரண்ட்டில் எழுதிக்கலாம். k e power -x +1. ஸோ இதுதான் உங்களுடைய ஃபைனல் ஆன்சர்.